ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தனசேகரன் டைரக்ஷன்ல 2024ல இப்ப போன வாரம் ரிலீஸ் ஆன ஹிட்லர் படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஹீரோ வந்து விஜய் ஆண்டனி, ஹீரோயினி ரியா, கௌதம் வாசுதேவன், இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை சொல்றேன், கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணிக்குள்ள மாட்டி ஒரு கிராமம் ரொம்ப நிறைய பேர் செத்துறாங்க. அதுல இருந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சீனை கட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி அவங்க வந்து என்ன பண்றாங்க, பணத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ட்ரெயின்ல 25 கோடி ரூபாய் வச்சு அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே அந்த பணம் வந்து ட்ரெயின்ல போகும்போது காணாம போயிருது. அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து எங்க போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இந்த படத்தினுடைய முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறது வந்து நம்ம சரண்ராஜ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் இந்த படத்தினுடைய அரசியல்வாதியா வருவாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பணம் காணாம போயிடுச்சு, இதை கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வாசுதேவன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த வில்லனை கண்டுபிடிச்சாங்களா, அந்த பணத்தை மீட்டு கொண்டாந்தாங்களா, அந்த கிராமத்துக்கு என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் மொத்த கதையா ஒரு கலவையா கலந்து ஒரு இதா கொடுத்துக்கிறாங்க. இந்த படத்தினோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி தான். அவர் வந்து செட்டில்டான நடிப்பாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. உண்மையிலே இந்த படத்துக்கும் ஹிட்லருங்கிற பேருக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் இந்த படம் வந்து நிறைய பக்கம் நம்ம பார்த்த படங்கள் மாதிரியே ஒரு கலவை மாதிரியே இருக்கும். ஏன்னா ஜென்டில்மேன் படத்துல கூட சொன்ன மாதிரி இந்த கதை தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வைப்பாங்க. இன்னொரு சின்ன ஜென்டில்மேன்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டரா வந்து இவர் நடிச்சிருப்பாரு, போலீஸா வந்து சரண்ராஜ் நடிச்சிருப்பாரு. இப்ப சரண்ராஜ் கிட்டே பணத்தை அடிச்சிட்டு போய் இவர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரி இவ்வளவுதான். இது வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற சீன்லாம் கொஞ்சம் ஸ்லோவா காட்சிகள் அமைப்புகள் ஏற்படுத்திருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாதா இது, ஏன்னா அங்க ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, இங்க பணம் காணாம போகுது, இதை கொள்ளையடிச்சது யாருன்னு சொல்லிட்டு குழந்தை கிட்ட கூட சொல்லிருமே, அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்புகள் தான் இது. ஆனா படம் ஓரளவுக்கு நம்ம அதாவது லாஜிக்கெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, கதையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதாவது வந்து ஒரு 2 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. விஜய் ஆண்டனி படம் உண்மையிலே நல்லா தான் இருக்கு. மற்றபடி லாஜிக் பார்க்கணும் இந்த படத்துல ஏன் அப்படி, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த கதை தான், இந்த சீன்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆராய்ஞ்சி அறிஞ்சி போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. பிடிக்கிறது சான்ஸ் குறைவு தான். ஆனா இந்த படம் உண்மையிலே நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் ரிவ்யூ பண்ற மாதிரி இந்த படம் ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது. உண்மையிலே இந்த படம் நல்லா தான் இருக்கு. ஒரு டைம் நீங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி தான் காட்சி அமைப்புகள் பண்ணியிருக்காங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தா இன்னும் நம்ம கொஞ்சம் பாக்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சோம். இந்த படத்தினுடைய மொத்த மேக்கிங்கும் பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சுத்தி தான் நடந்துட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் அவ்வளவு கிளிப்ஸா அவங்களுக்குள்ள ஒட்டல, அந்த சீன்லாம் நல்லா ஒரு இன்னுமே கொஞ்சம் நல்லா பரபரப்பா கொடுத்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா 55 to 60 மார்க்குள்ள கொடுக்கலாம். இந்த படம் ஓரளவுக்கு நீங்க பார்த்து ரசிக்க வேண்டிய படம் தான்.